ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபில்மி ஒர்க்கில் ஒரு யங் டேலண்டட் வெர்சடைல் ஆக்டரை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே சங்கர் சார் படத்தில் நடிக்கிறதுன்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். ஆனால் இவர் சங்கர் சார்னாலே இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆக்டர். வாங்க நம்ம நகுல் சாரோட ஒரு சின்ன கான்வர்சேஷன் பண்ணலாம். ஹாய் சார், வெல்கம் டு ஃபில்மி ஒர்க். ஐம் குட். ஹவ் யூ? I'm good, great, thanks. Nice seeing you here. Thank you. Nice to be here. Nice place. Thank you. Sir, your journey from boys to say, அது ஒரு how will you define it? Magical னு சொல்லுவேன். Not easy for sure. Challenging, கண்டிப்பாக வெரி சேலஞ்சிங். நினச்சி கூட பார்க்கல ஆக்சுவலி. பாய்ஸ் வந்து இட் வாஸ் அன் ஆக்சிடெண்ட் இன் அ வே. திடீர்னு வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்து சார் இந்த மாதிரி அம்மா கிட்ட சொன்னாங்க. ஸோ சங்கர் சார் இந்த மாதிரி பாய்ஸ் தேடிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் 2 தம்பிங்க இருக்காங்க, அவங்களும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மை மதர் வந்து ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்க தட் சும்மா ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னேன், இல்லை அம்மா எனக்கு சினிமாலாம் தெரியாது, ஐ ஹேவ் நோ க்ளூ, இல்லை முடியாதும்மா, ஐ வாண்ட் டு பிகம் ஆர்மி மேன், அப்படி ஒரு மை சைல்ட்ஹுட் ட்ரீம். இல்லை சும்மா ட்ரை பண்ணேன். சரி ஃபார் அம்மா தே சென்ட் த ஃபோட்டோ. எனக்கு தெரியாமல் அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி ஃபார் மை பிரதர் தான் மெயின்லி நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பிகாஸ் மை பிரதர் வெரி குட் லுக்கிங் அண்ட் நான் ஒரு மாதிரி இருந்தேன். ஸோ பட் என்ன தெரியல, சங்கர் சார் செட் இந்த பையன் யார், அவருக்கு மியூசிக் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் இருக்கா. அண்ட் அப்போ நான் வந்து கீபோர்டெல்லாம் சும்மா வாசிப்பேன் நான் ஸ்கூல்லலாம். ஸோ இந்த பையனுக்கு பேக்ரவுண்டு மியூசிக்கில் தெரியும். ஸோ ஐ சைட் ஓகே போகலாம், அவரை கூப்பிடுங்க. போனேன், ஸ்க்ரீன் டெஸ்ட்டில் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டைலாக் எல்லாம் சொல்ல சொன்னாங்க. இட் வாஸ் நைஸ். பட் அங்கே போகிறப்போ வந்து ஒரு அசோசியேட் டைரக்டர் என்கிட்ட சொன்னார், உங்கள் ரோலுக்கு மட்டும் அரௌண்ட் சம் 1500 பீப்புள் ஹவ் கம். நான் சொன்னேன், ஆஹா வெரி குட், அப்போ சான்ஸே இல்லை, ஐம் நாட் கெட்டிங் எனி திங். பட் எனிவே சலோ அம்மா செட் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி ஐ ட்ரைட் இட். அகைன் அட் வீட்டுக்கு வந்துட்டு ஐ கேம் அண்ட் லைட் டு மை மாம். ஸோ எங்கள் அம்மா கிடைக்காது, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு ஸ்டோரி பிடிக்கல, அந்த மாதிரி ஸ்டோரியும் ஒன்றுமே சொல்ல. அவங்க சும்மா ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்தாங்க அவங்க. பட் நான் வேறு போய் சொன்னேன் தட் இது மாதிரி நோ வே என்னால், பிகாஸ் தட் டைம் ஈகோ ஹர்ட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ ஐ டோல்ட் அம்மா தட் இல்லைம்மா இது வேலைக்கு ஆகுது. கரெக்டாக 2 o'clock இன்னொரு கால் வந்துச்சு. சார் திருப்பி உங்களை ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். ஐம் லைக், நான் என்ன பண்ணேன், திட்டு போகிறாரா அந்த மாதிரி. பட் ஐ வெண்ட் அகைன், தே டுக் another screen test and 1 week later they said you're in boys. So that was the first time ஒரு லைஃப்பில் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் பிஃபோர் தட் எந்த அச்சீவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ தட்ஸ் அதர் தென் தட் லைஃப்பில் எனக்கு வேறு எந்த அச்சீவ்மெண்ட் இல்லை. ஸோ திஸ் வாஸ் லைக் அ ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். அண்ட் ஒரு தெரியாத ஒரு ஃபீல்டில் அக்கா கூட சினிமாலெல்லாம் இருக்காங்க, ஓகே. பட் ஷூட்டிங் வைஸ்னால் ஐ டென்ட் நோ எனி திங். சினிமா பியூட்டிஃபுல், எனக்கு படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் வாட்சிங் மூவிஸ். பட் அதோட மேக்கிங், அதோட ஒர்க்ஸ் அதெல்லாம் ஐ டென்ட் நோ. தென் பாய்ஸ்க்கு அப்புறம் வந்து obviously the learning was there. Shankar sir nalla it was a very deep learning. And அந்த படத்தில் வந்து I worked with the biggest technicians, Ravi K. Chandran sir, Manikandan sir, you name it, எல்லாரும் இருந்தாங்க அந்த படத்தில். ஸோ இட் வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பாய்ஸ்க்கு அப்புறம் வந்து ஐ ரிமெம்பர் த லாஸ்ட் டே, நாங்கள் ராஜமன்றியில் ஜெயிலில் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் லாஸ்ட் ஷாட் முடிச்சதுக்கப்புறம் சங்கர் சார் மேட் அ ஸ்டாண்ட் இன் அ லைன். நிற்க வச்சுட்டு எல்லாருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படி சொன்னாங்க அவங்க. அதை கேட்குறப்ப லைக் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர், ஓ மை காட் இட்ஸ் ஓவர். அப்போ தான் ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு எனக்கு. லைக் ஓ மை காட், இப்போ என்ன பண்ண போகிறோம், am I going to be in cinema, இல்லை என்ன should I pursue army, என்ன பண்ணலாம். ஸோ ஐ வெயிட்டட். பாய்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதே மாதிரி ஸ்டீரியோடைப் ஆகிடுச்சு, அதே மாதிரி ரோல்ஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் 5 heroes அந்த மாதிரி 5 boys, ஃபேட் காமெடி. ஸோ அந்த ஆக்டிங் bug also came inside. Like wow, I like acting now, it's fun, cinema is fun. சொல்லி I waited, nothing was happening. So I said விட்டுடலாம். ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஸ்டார்டட் ட்ரைனிங் ஃபார் தி ஆர்மி. ஐ ஸ்டார்டட் டூயிங் எக்ஸசைஸ் டு ரெடியூஸ் த பாடி அண்ட் ஆல். நிறைய வெயிட் பண்ணேன். அந்த டைமில் என்னாச்சு, ஐ வாஸ் ஆல்சோ ஹாரிஸ் ஜெயராஜ் சருக்காக வந்து 1-2 songs ஐ சாங். லக்கிலி அவர் சங்கர் சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு டு சிங். ஃபர்ஸ்ட் ஹி கேவ் அஸ் வித் ரஹ்மான் சார், அதுக்கப்புறம் ஹாரிஸ் சார் ஃபார் அன்னியன் ஹி கால்ட் அஸ். இட் வாஸ் அ பிக் டர்னிங் பாயிண்ட் அகெயின். அதனால சில இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்தேன். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு வந்து என்
மை ஃபர்ஸ்ட் டிரெக்டர் பிவி பிரசாத் அவங்களோட மிஸ்ஸஸ் வந்து அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இந்த பையன் ஒருத்தர் இருக்கார் போய் பாருங்கள். அண்ட் அந்த டைம் ஹி வாஸ் லைக் சர்ச்சிங் ஃபார் அ ஹீரோ. புது பையன் வேணும் எனக்கு, காலேஜ் பாஸ் அவுட் அந்த மாதிரி ஒரு பையன் வேணும் எனக்கு. ஸோ வென் மேடம் வந்து சொன்னாங்க தட் யூனோ இந்த மாதிரி நக்குல் சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கா, போய் பாருங்கள். யார் நக்குல்? அந்த பாய்ஸ் நடிச்சிருக்காங்க அந்த முள்ளு மன்றி அவரா. ஹி ஷவுட்டட். பிவி பிரசாத் சார் செம்ம டெம்பர் அவருக்கு. ஹி ஷவுட்டட் அட் ஹர் இட் சீம்ஸ். பட் ஷி கன்வின்ஸ்ட் ஹிம், அட்லீஸ்ட் கூப்பிட்டு பாருங்கள், அட்லீஸ்ட் டாக் டு ஹிம். ஸோ அவங்களால வந்து ஐ வென்ட் டு தி ஆஃபீஸ் அண்ட் அவங்களை மீட் பண்ணி உடனே அவர் எதுவும் சொல்லலை, என்ன எப்படி ஆகிட்டாரு, எந்த கமெண்ட்டும் இல்லை. ஒன்லி ஆஸ்க் மீ ஒன் திங், ஹீரோவாக நடிப்பீங்களா? நான் வேறு ஒன்றும் தெரியாமல் ஐ டென்ட் நோ எஸ் ஓ நோ, ஐ ஜஸ்ட் செட் எஸ். அண்ட் தென் காதல் விழுந்தேன் ஹேப்பன். காதல் விழுந்தேனில் வந்து நாக்குமுக்கா, விஜய் ஆண்டனி சார், அந்த ஃபுல் team, it was a very big success for me, and Sun Pictures they introduced me with that, so it was a major turning point. அப்புறம் மாஸ்லா மணி திருப்பி ஒரு படம் பண்ணேன் மனோகர் சார் கூட. இட் வாஸ் அகைன் அ வெரி பிக் ஹிட். இப்போ கூட வந்து எங்கேயாவது பாண்டிச்சேரி எங்கேயாவது போனான்னா வந்து பசங்க என்ன கேட்பாங்க, சார் நீங்கள் மாசியா மணியா? ஸோ அந்தளவுக்கு அது ரீச் ஆச்சு. ஸோ ஐம் கிரேட்ஃபுல். அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஐ ஹேட் அ டவுன்ஃபால் ஆல்சோ, மேஜர் டவுன், பட் I take it to the stride, and then I kept working, kept trying for doing good stuff, and இப்போ வந்து I'm learning as I'm so starting சுத்தமாக ஒன்றும் தெரியாது. Now I'm still learning. The process is learning. I'm better than what I was. And then made a history in promotion of films here in Tamil cinema. ஒரு டிராஸ்டிக்கலாக ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து முன்னாடி இருந்த விஷயங்களை தாண்டி இப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணலாம் தமிழில் அப்படின்ட்டு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்த ஒரு படம். ஸோ ஹவ் வாஸ் தட் திங், தட் அந்த டிராஸ்டிக் ப்ரொமோஷன்ஸ்க்கு நடுவில் ஹவ் வாஸ் இட்? ஆரம்பத்தில் வந்து ஐ ரிமெம்பர் சன் டிவியில் வந்து ஐ திங்க் எவ்ரி 5 minutes வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ஷையாக வேறு இருந்தேன் நான். லைக் ஓ மை காட், டிவியில் என் ஃபோட்டோ வருது, ஐயோ என்ன சொல்ல போகிறாங்க ஆடியன்ஸ், ஒரு பயம் வேறு இருந்தது. ஏன்னா மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம். பட் அதே சமயத்தில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஐ திங்க் ஐ வாஸ் வெரி லக்கி. சன் டிவி மாதிரி ஒரு பெரிய கார்பரேட் வந்து எங்கள் படத்தை பூஸ்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா காதல் விழுந்தேன் டு பி ஆனஸ்ட் வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ஃபில்ம், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஃபில்ம், பட்ஜெட் படம் அது இன் அ வே. ஸோ முதல்ல விஜய் ஆண்டனி சார்னால அந்த சாங் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அண்ட் ப்ளஸ் ஆடியன்ஸ் ஆல்சோ ரியலி லைக் த ஃபில்ம் லக்கிலி. பட் த சாங் ஒன்லி காட் எவ்ரி திங். ஸோ it was I was very happy. ஏன்னா அதே சமயத்தில் ஆல்சோ மெனி பீப்புள் ஆர் கெட்டிங் இரிட்டேட் ஆல்சோ, என்னடா எவ்வளோ இது பண்ணுறாங்க. பட் அந்த ப்ரமோஷன்னால தான் ஐ அண்டர்ஸ்டுட் லைக் ஸோ இம்பார்ட்டண்ட் ப்ரமோஷன் இஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் ஐ டென்ட் நோ எனி திங். நடிக்க சொன்னாங்க, நடிச்சிட்டேன். அண்ட் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன், இந்த போஸ்ட் ஒர்க் எவ்வளோ இருக்குது, பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி, இதெல்லாம் எத்தனை விஷயம் இருக்குது சினிமாவுக்கு. வெறும் ஆக்டிங் பத்தாது, யூ ஹேவ் டு டூ so many things. அதெல்லாம் ஐ got to know through that only. And I can say it was just we were just in the right place at the right time. Out of this long journey, so how do you prepare yourself for ஒரு ரோலுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நான் வந்து ஆஃப்கோர்ஸ் ஐ டூ அ லாட் ஆஃப் ப்ரிப்பேரிங். ஐ திங்க் ஆடியன்ஸ் சில டைம் நினைப்பாங்க, ஐ டோன்ட் நோ ஏன் திங்கிங் இது, தட் அதில் என்ன இருக்குது, ஸ்பாட் வராங்க, டேரக்டரை கேட்பாரு என்ன பண்ணோம் சார், டேரக்டர் சொல்லிக் கொடுப்பாரு, இவர் நடிச்சுட்டு போயிடுவார். இட்ஸ் நாட் டசன்ட் கோ லைக் தட். அட்லீஸ்ட் ஃபார் மீ, நான் அப்படி பண்ண மாட்டேன். ஐ லைக் டு கொஞ்சம் ஒர்க் ஷாப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். டேரக்டர் மைண்டில் என்ன இருக்குது அவர் கூட உட்காந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்புறம் என்னோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும் அதில். ஃபார் எக்ஸாம்பிள் காதலர் விழுந்தேனில் வந்து ஐ ஹாவ் அ வெரி டியூவல் கேரக்டர் டைப். ஒருத்தர் வந்து மீரா கூட இருக்கிறப்போ, ஹீரோயினோட இருக்கிறப்போ, ஆஃப்டர் ஆப்வியஸ்லி சப்போஸ் யூ நாட் சீன் த ஸ்பாய்லர்ஸ், வென் he doesn't know she's dead. ஸோ அவர் கூட இருக்கிறப்போ அவர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருப்பார். யாராவது வந்து மீரா கிட்ட வந்தாங்கன்னா ஒரு மாதிரி he becomes very deadly. ஸோ ஐ ஸ்டார்டட் மிக்சிங் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். என்ன மாதிரி பண்ணலாம், டேரக்டர் கிட்ட நிறைய பேசினேன் நான். ஐ வாண்டட் வுல்வரின் மாதிரி ஒரு எக்ஸ்மென்னோட வுல்வரின் இருக்கார்ல, ஒரு ரா ரேஜ், அந்த மாதிரி ஒரு ரேஜ் ஐ வாண்டட். ஒரு ஜங்கிள் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க அது, ஐ வாண்டட் தட். ஸோ அதெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணேன் நான். அப்புறம் ஹேர் ஸ்டைல், அண்ட் ஐ திங்க் அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அது லாங் ஹேர் அண்ட் லைட் பியர்ட் அண்ட் ஆல். அதெல்லாம் இந்த மாதிரி கெட்டப்ஸ் அஃப்கோர்ஸ் ஐ ஒர்க் அ லாட். மாஸ்லாமணி வந்து கமர்ஷியல் படம் இருந்தாலும் வந்து அது டிஃப்ரென்ஸ் காட்டணும், அதுக்கும் ஐ ஒர்க் அ லாட். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு ஐ ஹேவ். வல்லினம் வந்து என்ன பாஸ்கெட் பால் ப்ளே பண்ண சொன்னாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி டஃப். ஏன்னா as I said வந்து அத்லெட்டிக்ஸில் சரி ஓகே
டாப் 3ல வருவேன் 100 மீட்டர்ஸ் ரேஸில் எல்லாம். பட் பாஸ்கெட் பால் வந்து ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேம். அது ஐ ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் போகிறப்போ அந்த நான் மாஸ்டர் கிட்ட கேட்டேன், பாஸ்கெட் பால் மாஸ்டர் கிட்ட, சார் எவ்வளோ டைம் ஆகும் சார் இந்த ட்ரிபிள் பண்ணுறதுக்கு? ட்ரிபிளிங் வந்து வெறும் பால் பவுன்ஸ் பண்ணோம், பட் ஆக்சுவலி நாட் சப்போஸ் டு லுக் அட் த பால். ஸ்டார்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பால், யூ வில் ட்ரிபிள் லைக் திஸ், பட் யூ சப்போஸ் டு கோ டங் 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 அந்த மாதிரி தான் பண்ணணும். ஐ சார் எவ்வளோ நாள் ஆகும் அது இது மாதிரி வரதுக்கு? 1 year, I don't know problem. ஐ சார் 1 year எல்லாம் இல்லைங்க, we only have 3 months to start. பட் லக்கிலி பை காட்ஸ் கிரேஸ் ஐ திங்க் அந்த ரிதம்னால மேபி லிட்டில் டான்ஸோட ஒரு ரிதம் இருக்குல்ல உடம்புல, மேபி அந்த ரிதம்னால அது வந்துச்சு லக்கிலி. பட் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. வல்லினம் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங், பட் இட் வாஸ் அ ஃபன் ஃபிலிம் டு ஒர்க் வித் அறிவழகன், அன் அமேசிங் டிரெக்டர். நான் ஒரு படம் ஏற்கனவே பார்த்துட்டேன் நான் ஃபார் வல்லினம் பிஃபோர் டூயிங், அண்ட் இருந்தாலும் he said no come see the movie with me one time, ஈரம் பாருங்க. he put a show specially for me. I was like, ஐயோ don't tell me all this, just tell me எப்போ வரணும், நீங்கள் சொல்லுங்கள், நான் ரெடி, எங்கே வரணும், எப்போ வரணும், I'll be ready to do. ஸோ ஐ டூ ஒர்க் அ லாட் ஃபார் மை ரோல்ஸ். இப்போ சைல கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சைல வந்து என் கேரக்டர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என் பேர் வந்து சரவணன். இட்ஸ் லைக் ஒரு கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் கேரக்டர். ஒரு ஹீ லிவ்ஸ் இன் இஸ் ஓன் வேர்ல்ட் பேசிக்லி. அண்ட் அவருக்கு சினிமா நான் உயிர், சினிமாவில் வரணும், எப்படியாச்சும் பெரிய ஹீரோ வரணும், விஜய் சார், அஜித் சார், ஏன்னா விக்ரம் சார், இந்த மாதிரியெல்லாம் பெரிய ஹீரோ வரணும். ஏன்னா எந்த ஏரியாவுக்கு போனால் எல்லோரும் வந்து அப்படியே எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் வேறு அந்த மாதிரி ஒரு அவருக்கு அந்த ஹி வாண்ட்ஸ் தட் ஃபேன் ஃபாலோயிங் அண்ட் ஆல். ஸோ அந்த மாதிரி ஒரு டைப். அவர் அதுக்கு என்ன எல்லாம் பண்ணுறான், அவன் எப்படி பிஹேவ் பண்ணுறான், அவரோட ப்ரமோஷன்ஸ் எப்படி பண்ணுறான் அவன், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஃபார் மீ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட், பிகாஸ் முன்னாடி ஐ டிட் ஃபிலிம் கால் தமிழ்க்கேன் ஒன்றை எழுதும். It was like completely again ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். டான்ஸ் பண்ணல, இல்லை ஃபைட் பண்ணல, ஒன்றுமே பண்ணல, வெரி சட்டில் ஒர்க். It was a complete different change for me. So I wanted to do again something opposite to that. சரவணன் சைல வந்து be completely different. நீங்கள் வந்து you name yourself as still an upcoming actor? That's a good question actually. I don't do that. I don't say that. I'm an actor. And I'm a hard worker. அப்படி தான். I won't say upcoming and all. இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இருந்தால் பரவாயில்ல, upcoming actor. I've done quite a few films. I think I'm established to a bit. So no, I don't say upcoming actor. No. So how do you choose a script? எப்படி வந்து ஒருத்தர் வந்து அவங்களை அப்ரோச் பண்ணணும், இல்லை என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட் அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பீங்க? அண்ட் ஒரு எஸ்டாப்ளிஷ் டேரக்டருக்கு தான் நீங்கள் வந்து அப்படி இல்லை எஸ்டாப்ளிஷ் டிரெக்டர் இருந்தால் ஐ எம் வெரி லக்கி. பட் அதே சமயத்தில் ஐ ஸ்டில் வாண்ட் டு ஹியர் த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும். ஆப்வியஸ்லி ஒருத்தர் நியூ யாராவது வந்தாங்கன்னா ஐ கிவ் an opportunity to hear. I hear a script. எஸ்டாப்ளிஷ்னா சப்போஸ் அது பிடிக்கலன்னா கூட நான் வந்து சார் இது மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியா இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க சீனியராக இருப்பாங்க, இல்லை அந்த மாதிரி இருக்கும். பட் ஐ ஹாவ் டு ஹியர் த ஸ்கிரிப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. நான் வந்து ஸ்கிரிப்ட் ஹியரிங்கில் ரீடிங்கில் வந்து எப்போவுமே ஆடியன்ஸ் மாதிரி தான் பார்ப்பேன். அண்ட் யூஸ்வலி என் ஃபாதர் இன் லா, என் ஒய்ஃப், அவங்க கூட உட்காருவாங்க ஃபார் ஹியரிங் அ ஸ்கிரிப்ட். ஏன்னா ஆஸ் அன் ஆக்டர் வந்து அந்த ஆக்டரோட தாட் உள்ள வரக்கூடாது. ஐ வாண்ட் டு ஹியர் இட் ஒன்லி as an ஆடியன்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து நரேட் பண்ணுறப்போ நான் அதை விஷுவலைஸ் பண்ணுவேன். நான் மைண்டில் என்ன மாதிரி சொல்கிற ஸ்டோரி எப்படி போகுது, ஐம் வாட்சிங் இட் லைக் அன் ஆடியன்ஸ் இன் மை மைண்ட். யூஸ்வலி டிரெக்டர்ஸ்க்கு அது ப்ராப்ளம் வரும் வித் மீ. ஏன்னா அவங்க நரேட் பண்ணுறப்போ நான் இப்படி இருப்பேன். ஐ பி லைக் சார் ஐ யூ லிஸ்னிங், கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள், ஐம் இன் மை விஷுவல் ப்ரொசஸ். ஸோ தே திங்க் ஐம் லுக்கிங் சம்வேர் எல்ஸ், பட் ஐம் இன் மை விஷுவல் ப்ரொசஸ் அண்ட் ஐ சீ இட் லைக் அ பப்ளிக். அந்த ஹீரோ மாதிரி என்னடா இங்கே ஃபைட் வரல, என்னடா இங்கே சாங் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்க மாட்டேன். ஐ ஹியர் யோர் ஸ்கிரிப்ட். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து டிரெக்டர் வந்து இஃப் ஹி கம்ஸ் அண்ட் ஆஸ்க் மீ, சார் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும், உங்களுக்கு மாஸ் ஸ்கிரிப்ட் வேணுமா, உங்களுக்கு லவ் வேணுமா, உங்களுக்கு காமெடி வேணுமா, ஐ டோன்ட் லைக் தட். எனிதிங் abstract ஸ்கிரிப்ட் இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், ஐ வில் ஹியர் யுவர் ஸ்கிரிப்ட். இட் டசன்ட் மேட்டர் வாட் எவர் இட் இஸ். படத்தில் வந்து ஹீரோக்கு 2 கை இல்லை, கால் இல்லை, அந்த மாதிரி ரோல் இல்லை கேட்பாரா? கண்டிப்பாக கேட்பேன், எல்லாமே கேட்பேன். ஸ்டோரி நல்லா இருக்கணும். இட் ஷுட் ட்ராவல் ஃப்ரம் A to B. ஆடியன்ஸ்க்கு எண்டில் வந்து கோவம் வரக்கூடாது. அண்ட் தே ஷுட் ரியலி இட் ஷுட் பி அ இம்ப்ரெஷன் ஆன் தெம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஐ லிசன் டு. ஸோ ஐ ஹியர் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ், நிறைய ஸ்டோரிஸ். அண்ட் வந்து வெறும் எஸ்டாப்ளிஷ் டிரெக்டரோட ஒர்க் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. ஐ வாண்ட் டு ஒர்க் வித் எவ்ரிபடி.
இன்றைக்கி வந்து ஒரு புது டிரெக்டர் இருக்கலாம், நாளைக்கு வந்து கௌதம் மேனன் மாதிரி வரலாம். ஸோ ஐ டோன்ட் நோ. ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் கௌதம் மேனன் as well I would like to work with a new director also. I just keep working and ஏன்னா எனக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இப்போ கௌதம் மேனன் சார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐ ரெஸ்பெக்ட் him a lot. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மூவிஸ் எல்லாம். டு ஒர்க் வித் கௌதம் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். as an actor வந்து நான் he'll show me in a different light. ஸோ அதே மாதிரி you never know, நியூ director வந்து he'll show in a completely different light. ஸோ சொல்ல முடியாது, it's always a gamble. So I want to work with everybody. For any actor who comes into Tamil cinema, it is always a dream to act with some directors like Sure. Shankar sir, இப்போ நீங்கள் வந்து நீங்கள் வந்ததே சங்கர் சார் படத்தில். ஸோ யூ கேம் ஃப்ரம் அ பிக் ஸ்கூல். Luckily, God's grace. ஆமாம். அதில் வந்து அங்கேருந்து பர்ஃபெக்ஷன். யூ வேர் in a spot where everything would have been too meticulously planned. Right. இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். ஸோ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹவு டிட் தட் ஹெல்ப் யூ இன் யுவர் அதர் ப்ராசஸ்? ஆக்சுவலி சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணுறப்போ that entire 116 days that we worked in Boys, for me as an actor, it was very tough. First of all, அப்போ ஆக்டரே கிடையாது நான். it was just learning and why it was tough is first வந்து நிறைய கிளிஷேஸ் ஒன்று இருக்கும். தட் ஆப்வியஸ்லி அவர் வந்து இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் வெரி பிக் டிரெக்டர். அவங்க முன்னாடி எதுவும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் டு, எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அண்ட் ப்ளஸ் அப்போ தமிழ் சுத்தமாக தெரியாது. இட் வாஸ் லைக் பிளாங்க், எ பாய் ஃப்ரம் பாம்பே அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங், வெரி சேலஞ்சிங். அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரூவிங் ஒன்று இருந்துச்சு அங்கே. பட் ஹவு பீப்புள் ஒர்க், இதான் கேமரா, எப்படி தான் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் பண்ணுவாங்க, அதெல்லாம் பேசிக் திங்ஸ் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் தேர் ஒன்லி. பட் அதுக்கப்புறம் ஸ்லோலி இந்த கேப் பிட்வீன் பிகமிங் ஃப்ரம் ஜூஜு டு அ ஹீரோ, அந்த கேப்பில் வந்து ஐ ஸ்டார்ட் அனலைசிங். இப்படி பண்ணுறாங்க, இப்படி எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக பார்க்குறாங்க, ஒவ்வொரு ஷாட் வந்து எப்படி பிளான் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஐ ஸ்டார்டட் திங்கிங் ஒன்லி இந்த வெட்டி டேஸ். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் ஐ கேனாட் எக்ஸ்பெக்ட். ஐ டூ எய்ம் ஃபார் தட், ஐ ட்ரை ஃபார் தட், ஐ ஸ்ட்ரைவ் ஃபார் இட். பட் அஃப்கோர்ஸ் ஒரு லேர்னிங் இருந்திருக்கு. அண்ட் டு ஒர்க் வித் மை பேசிக் ஐடியா நவ், சங்கர் சார் வந்து ஹஸ் சீன் மீ ஆஸ் அன் amateur, ஒரு நாவிஸ், ஒரு புது பையன். ஹீ நோஸ் இந்த பையனால் இவ்வளோ தான் பண்ண முடியும். பட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நவ் ஐ திங்க் சிட் அண்ட் இமேஜின் சங்கர் சார் கூட இப்போ ஒர்க் பண்ணால் அது எப்படி இருக்கும். I sit and think, and I'm sure it will be great if I ever get that opportunity in life. If God is really great, and Shankar sir has a big heart, and if I get that opportunity, I'm sure I'll do awesome. I'm sure with his guidance and how much I can put in and what he tells me, Nakul, idu pannona, I'll definitely do something out of it. I have that little confidence with me. So I would love to know how it would be, sure. So you select a script, and the script நீங்கள் accept பண்ணிட்டு, so how long do you want a director to give you time for yourself to prepare for it? To be honest, வந்து நம்ம சினிமாவில் வந்து கான்ஸ்டன்ட் ஒரு ரோலில் இருக்கணும். அண்ட் ப்ளஸ் பாவம் ப்ரொடியூசர் வேறு இஸ் புட்டிங் ஸோ மச் இன்புட் இன் இட், மணி. ஸோ as much time as possible director can give me, I would like it. இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆன் லொக்கேஷன் எனக்கு பிடிக்காது. ஆன் லொக்கேஷன் சார் நீங்கள் இந்த கேரக்டரில் நீங்கள் எப்படி பண்ணணும்னா ஐ ஒன்ட் டூ இட். அட்லீஸ்ட் ஒரு 1 day முன்னாடி நீங்கள் ப்ரையராக சொன்னீங்கன்னா ஐ கேன் ப்ரிப்பேர், ஐ ஸ்டார்ட் திங்கிங். இல்லைனா அது ஒரு மாதிரி ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஆன் லொக்கேஷன் ஸ்பான்டேனியஸாக ஓகே இட்ஸ் ஃபைன், பட் எல்லா டைம் அது நல்லா இருக்காது. கொஞ்சம் ப்ரிப்பேராக பண்ணிங்கன்னா திஸ் இஸ் நாட் அபவுட் டெஸ்டிங் யுவர் மெமரி, திஸ் இஸ் அபவுட் யுவர் ஸ்கில். நீங்கள் எப்படி அது இந்த கேரக்டருக்காக ஒர்க் பண்ணுறீங்க, இட்ஸ் ஸ்கில். ஐ டோன்ட் வாண்ட் டு டெவலப் அ ஸ்கில் வேர் மெமரியில் பண்ணணும். ஆன் லொக்கேஷன் ஹேவ் டு சிட் அண்ட் இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா படம் பார்க்குறப்போ when the movie is all over, I'll sit and think, ஐயோ இது பண்ணியிருக்கலாமோ, அந்த மாதிரி ஒரு ஐடியா வரக்கூடாது எனக்கு. எல்லாமே பிளான்டாக இருக்கணும். லைக் ப்ரொடக்ஷனுக்கு எப்படி பிளான் பண்ணுறீங்க, ஷூட்டிங் இங்கே இருக்குது, லொக்கேஷன் அங்கே இருக்குது, அந்த மாதிரி everything should be planned. For an actor also you should give him that time. ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்கன்னா, பிரதர் இது மாதிரி லொக்கேஷன் வேணும், ஒரு வீடு வேணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் வேணும், போய் தேடு வரல. அதே மாதிரி ஆக்டருக்கும் இது ரோல், இதான் அவங்க ரோல், இதான் அவங்க ஸ்கிரிப்ட், இதான் அவங்க லைன்ஸ், இப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஐம் லுக்கிங் ஃபார் திஸ் மூவி, தட் மூவி, ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்தால் பெட்டர். இல்லைனா ஐ வில் ஒர்க் ஆன் இட். பட் அஃப்கோர்ஸ் ஐ நீட் டைம், கண்டிப்பாக இருக்கணும். And Nakul as a singer, how did it happen, and are you still, you learn? இல்லை ஐ லேர்ன் மியூசிக். நான் வந்து ஐ லேர்ன் கீபோர்டு 5th grade வரைக்கும் பண்ணியிருக்கேன். அண்ட்
இப்போ கிட்டார் நான் லிட்டில் பிட் ஹியர் இந்த யூடியூப்பில் நானே கற்றுக்கிட்டேன். பட் சிங்கிங் வந்து இட்ஸ் லைக் நிறைய பேர் மை ஃபேமிலியில் எல்லாம் சொல்லுவாங்க, நீ பாடணுடா, நீ பாடணும், நல்லா பாடுற நீ அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் அ திங். சிங்கிங்னா பேஷன். பாட சொன்னாங்கன்னா ஓகே ஐ வில் சிங். அதுவும் ரொம்ப கம்பெலிங்க்கு அப்புறம் தான் ஐம் வெரி ஷை அபவுட் சிங்கிங் அண்ட் ஆல். ஆஸ் அ சிங்கர் ஓகே, இஃப் தே சே யூஆர் லக்கி யூ கேன் சிங், I say okay, thank you, I'm really lucky. But cinema, acting, performance, all these things are my main priority. Singing is paada sonna I'll sing, but not like I would become the next SPB. No chance, because I respect singers. Over part kekrappo SPB sir, Shankar Mahadevan sir, Shan, KK, I like everyone. You can't ask me who's your best singer, favorite singer. I can't say. Yena I like everybody. கேகே கார்த்திக்கும் பிடிக்கும். ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ், ஹவு தே எமோட், ஐ கேனாட் டூ தட். அது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட். எனக்கு அந்த லாஜிக்கே புரியாது. லைக் ஹவு டு தே டூ இட் ஸோ வெல்? ஒரு நார்மல் லைனை எப்படி பாடுவாங்க அவங்க? அந்த தே ஆட் ஸோ மச் எமோஷன். ஆஸ் அ ஏன்னா ஐ ஹவ் பின் இன் தட் இண்டஸ்ட்ரி. ஐ ஹவ் சீன் மியூசிக் எல்லாம் எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து யூனோ தே கெட்டிங் இட். சிங்கர்ஸோட பார்ட்டிசிபேஷன் கூட அவ்வளோ இருக்குது. ஐ தாட் முன்னாடி பிஃபோர் என்ட்ரிங் ஆல் திஸ் ஐ தாட் மியூசிக் டைரக்டர் சொல்ல எப்படி பாடணும், அவ்வளோதான், இந்த லைன்ஸை பாடுங்க, அவ்வளோதான், டியூனில் பாடணும். ஆஹா, எமோஷன்ஸ், அந்த ப்ரீதிங், அந்த இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ மை ஃபோக்கஸ் இஸ் சினிமா. So, say your upcoming film. Yes. So how is it shaping up, and how different it is from your earlier films? Sai is, I think, a very different film for me. First of all, Sai pati one thing that I really liked about Sai is, இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து இந்த படத்தை வந்து நரேட் பண்ணார். ஐ ரியலி லைக் தட். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட உட்காந்து இவர் டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இவர் மியூசிக் போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஹாலிவுட் பேட்டர்னில் பண்ணாங்க அவங்க. ஐ ரியலி லைக் தட். ஏன்னா ஐ ஃபீல் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து டிரெக்டர்ஸ் மேலே நிறைய ப்ரெஷர் இருக்குது. டிரெக்டர்ஸோட ஒர்க்கே வெரி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அவங்க ஃபுல் யூனிட்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. யூனோ கிரியேட்டிவ் பார்ட் ஆஃப் த யூனிட். ஸ்டோரி மட்டும் இல்லை, யூனோ தே ஆக்டிங் எப்படி வருது, பெர்ஃபார்மன்ஸ் வருதா, இந்த சீன் இந்த மாதிரி மாடல் பண்ணியிருக்காங்க, சரியா அந்த சீன் அந்த மாதிரி வருதா, தென் கேமராமேன் வந்து அதோட லுக் விஷுவல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். யூ கேன் எக்ஸ்பெக்ட் கேமராமேன் டு டூ டிரெக்ஷன் டு டூ கேமராமேன் வேலை. இட்ஸ் நாட் அந்த மாதிரி. அந்த கன்ஃபியூஷன் ஐ திங்க் கொஞ்சம் இருக்குது இப்போ. அண்ட் டிரெக்டர்ஸ் மேலே நிறைய ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணணும், டிரெக்டர் வந்து டிரெக்ட் பண்ணணும், கேமராமேன் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணணும். அண்ட் சையில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ சையில் வந்து ராஜேஷ் கே ரமன் சொல்லிட்டு ஹீஸ் அ நேஷ்னல் அவார்ட் வினிங் ரைட்டர். அவர் வந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரு. ராஜ்பாபு வந்து ஹீஸ் அ மலையாளம் டிரெக்டர். செஸ் எல்லாம் படம் வந்து மம்முட்டி சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணுறாரு. அண்ட் நிக்ஸ் லோபஸ் இஸ் டூயிங் த மியூசிக். And Vijay Ulaganath is the cameraman. I've worked with him in Vallinam. So it's a unit. இது ஒன் மேன் ஷோ கிடையாது. நாளைக்கு இந்த படம் நக்குல் ஆனது மட்டும் ஓடும் அப்படிலாம் கிடையாது. எவ்ரிபடிஸ் எஃபோர்ட் இஸ் ஈக்குவலி தேர் இன் திஸ் ஃபில்ம். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட லொக்கேஷனில் இருப்பார். இல்லை நான் இந்த கேரக்டர் இப்படி தான் பிளான் பண்ணேன், இந்த மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் ஆட் பண்ணுங்களேன் அப்படிலாம் சொல்லுவார். இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. இட் இஸ் பின் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் Sai has actually turned out to be very good. மியூசிக்கில் கூட நான் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆரம்பத்தில், டு பி ஆனஸ்ட். ஏன்னா எவ்ரிபடி நியூனா கொஞ்சம் கஷ்டம் தானே. யூ சடன் திங்க் இவங்க நாளைக்கு வந்து லொக்கேஷனில் வந்து ஐயோ அவருக்கு வரலைன்னா ரொம்ப கஷ்டம். நிக்ஸ் லோபஸ் வந்து ப்ரொடியூசர் தான் சொன்னேன், ஹீல் பி குட், இஸ் அ நோன் பர்சன் அண்ட் ஐ திங்க் ஹீல் பி குட். அவர் டியூன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். ஐ செட் ஓகே. பட் ஒரு டவுட்டில் இருந்தேன் நான். பட் ஆஃப்டர் ஹியரிங் த சாங் I actually called up Nix Lopez and I apologized. I said, Nix, I'm really sorry. நான் வந்து உங்கள் மேலே நிறைய டவுட் இருந்துச்சு. பட் இந்த பாட்டு கேட்டதுக்கு அப்புறம் ஐ கான்ட் ஸ்டாப் ஹியரிங் இட். இப்போ கூட வரும்போது I was listening to the song. ஒர்க் அவுட் பண்ணுறப்போ I listen to the song. So it's one song லூப்பில் போயிட்டுருக்கு. I think audience demand those kind of things. யூனோ கான்ஸ்டண்ட்டாக அந்த பாட்டு திருப்பி கேட்கலாம். அந்த மாதிரி சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அதுக்காக இல்லை. யூனோ இந்த படத்தோட மியூசிக் வந்து ப்ரமோட் பண்ணும் அப்படியெல்லாம் இல்லை. ஐ ஆக்சுவலி மீன் இட். அந்த சாங் இஸ் ரியலி ரியலி நைஸ். அண்ட் லைக் ரெஹமான் சாருக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, ஸ்லோ பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹிஸ் மியூசிக் வந்து வென் யூ ஹியர் இட் த ஃபர்ஸ்ட் டைம் நைஸ் பட் போக போக இட் பிகம்ஸ் அடிக்டிவ். ஸோ தட்ஸ் வாட் அந்த மாதிரி இருக்குது இந்த படத்தில். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. ஸோ Sai வந்து ஒரு லைக் ஐ செட் லைக் அ யூனிட் we have worked. And
it's come out really well. And characterization kuda, everything is very different. So I'm really expecting a lot from Sai. So what is your next step after Sai? Sai kapro right now I've signed up for a film called Brahma.com. Again, it's a new director. His name is Vijay, and a new production house. Again, it will be a very different film. It will be a romantic comedy, and script is nice, but at the same time, characterization is very different. So I get to play very different roles in it, shades to the character. And obviously I can't tell you more about the script as of now, but a Chennai-based script, and it will be very different. I'm sure it will be very different. And the most important question that I want to ask, if now someone wants to approach you, yes, with a script, yeah, so how can he approach you? So என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் இப்படி இருந்தால் என்கிட்ட தயவுசெய்து யூ கேன் கம் அண்ட் டெல் மீ a story அப்படின்னீங்க. சில பேர் வந்து some people come and tell me scripts. Some scripts I like, some scripts I say I cannot do it. Some people வந்து they have producers and they come with producers, and if they come with a producer, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் that இன்னொருத்தர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் கூட கேட்டிருக்காரு, அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. So I can maybe hear the script, but because I have a specific amount of time, நடிக்கணும், ஆக்டிங் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது எனக்கு. ஸோ ஐ கான்ட் சிட் அண்ட் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் என்னால் வந்து கான்ஸ்டன்ட்டாக, டு பி ஆனஸ்ட், ஐ கான்ட் சிட் அண்ட் லிசன். அதுக்கு ஒரு ஐ ஹாவ் டு கெட் இட் ஃபில்டர்ட். ஸோ ஸ்டார்டிங்கில் சில கண்டிஷன்ஸ் போடுவேன். இஸ் இட் டு யூ ஹாவ் அ ப்ரொடியூசர், அண்ட் if yes, even better. சில டைம் if I have the time, சார் ப்ரொடியூசர் ஐம் சர்ச்சிங் சார், நீங்கள் வந்து ஒரு ஹீரோ பேர் எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரொடியூசர் கிட்ட போனீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஐ கிவ் தெம் ஆல்சோ அ சான்ஸ். ஐ டூ லிசன் டு தெம் ஆல்சோ. டைம் இருந்தால், டைம் இல்லைனா ஐ சே பிரதர் ப்ளீஸ் பிரதர் கிவ் மீ சம் டைம், இல்லைனா யூ சர்ச் சம்படி. மீன் டைம் சப்போஸ் அது உங்களால் அந்த ப்ரொடியூசரை கண்டுபிடிக்க முடியல, ஐ கான்ட் ஃபைண்ட் அண்ட் ஆல், யூ கம் டு மீ, யூ நரேட் த ஸ்கிரிப்ட் அண்ட் யூ சே இஃப் இட்ஸ் குட் ஐல் சே ஓகே. ஸோ ஐ லிசன் டு இட் லைக் தட். ஐ ஹாவ் அ நம்பர், மேனேஜர் இருக்காங்க, அவங்க வந்து we talk like that. Sometimes Facebook la வந்து people say sir I have a script, I give them the number, I say please call, we'll fix a time, and அப்படிதான் நான் கேட்பேன். So Nakul is easily approachable with this stuff. I guess it's good. Yes, of course. I have no norms that நான் இப்படி தான் வரணும், இந்த ஏஜ் லிமிட்டில் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை ஒரு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் த ஒன்லி திங். எனக்கு வந்து ஒரு நான் அது பார்ப்பேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது கண்டிப்பாக. இன் அ வே லைக் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த சினிமா ஃபார்மேட் தெரியும், யூனோ, பிகாஸ் என்னை மட்டும் கைட் பண்ண மாட்டாங்க அவங்க. இஸ் நாட் தென் இஸ் ஜஸ்ட் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர். I don't want just a script writer. I want somebody who can, if you're a script writer, you tell me you're not going to direct. That's okay. In a direction or a tani art, the talent, it's skill. And so yeah, Andamari, I work in this kind of way. I will listen to anybody, but of course they have to have some experience or field knowledge on irukano. Spot la eppadi dhaan nadakum, eppadi dhaan nama handle pananum, camera nu eppadi keparu, indha lens irundha better irukum, and இந்த shot ku indha mari angle, trolley venum, andha verum, and technical ella கண்டிப்பா they should have that experience. It should not be like sir நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இல்லை, அது சினிமா ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஷுட் ஒர்க் அண்டர் அ டிரெக்டர். யூ ஷுட் லைக் ஹவு இப்போ கூட ஐம் நாட் சேயிங் எனக்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு டிரெக்டர் கூட ஒர்க் பண்ணுறப்போ சின்ன சின்ன விஷயங்கள் அது மாதிரி நானும் ஐம் பிக்கிங் அப். ஸோ ஐம் ஆல்சோ க்ரோயிங். ஸோ அண்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும் அதில். அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஃபிலிம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐ see that. when you are doing a film, நீங்கள் அந்த ஃபிலிம் முடிச்சுட்டு தான் அடுத்த படத்துக்கு போவீங்களா, இல்லை வந்து பிட்வீன்ல யூ ஆர் ரெடி? ஹவு யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? See, to be honest, எனக்கு வர ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஐ ஹேவ் திஸ் மச் சாய்ஸ். என் பிளேட்டில் எவ்வளோ தான் வரும். as you grow you get better things, better options, better productions, அந்த மாதிரி எல்லாம் வரும். I'm getting a certain amount of scripts. Audience சில டைம்ஸ் ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி படம் பண்ணுங்க சார், அந்த மாதிரி படம் பண்ணுங்க சார். வந்தால் கண்டிப்பாக பண்ணுறேன். Why will I say no? I want to do. I'll do everything. Sir, Born Identity மாதிரி ஒரு படம் பண்ணுங்க சார். Of course பண்ணுறேன். யாரோ if they want Nakul to do, Nakul will do. But whatever I get என் பிளேட்டில் I sit and tend to work with that. So ஸ்கிரிப்ட் கூட நல்லா இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக படம் பண்ணிகிட்டே, சில பேர் சொல்லுவாங்க கான்ஸ்டண்ட்டாக படம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐ ஆம் ரெடி டு டூ தட். பட் ஸ்கிரிப்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கணும். ஒரு சிம்பிள் ஸ்கிரிப்ட் இருந்தால் கூட நல்ல ஒரு யூ ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் வித் இட்ல. ஏன்னா
it's 3 months of your life you're putting in. Or hard work, it's not easy. So it has to give some meaning to it. So whatever scripts I get, I choose and I do. And சில டைம் வந்து ஒன் மோர் திங் இஸ் கெட்டப்ஸ் மாறும். சில பேர் சொல்லுவாங்க சார் லாங் ஹேர் வேணும் சார், சில டைம் சொல்லுவாங்க சார் இந்த மீசையெல்லாம் வேணாம் சார், வெறும் பியர்டு இருந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஹவு கேன் யூ டூ? So I have to manage. Usually 3 months kulla I try to finish a film and then work on other film towards the end. Right now வந்து I'm going to work with 2 films like brahma.com இன்னொரு படம் அந்த டைட்டில் பண்ணலாமா. So I'll be juggling between the two. So I have to get a balanced look for that. அது வேறு இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க சார், சில பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் கொஞ்சம் பாடி ஏற்றணும் சார். டிபெண்ட்ஸ். இப்போ வல்லின மாதிரி படம் கண்டிப்பாக I can't do anything. அந்த படத்துக்காக I have to allot a lot of time. So I do that, yes. So there's nothing like formula, in the fixed formula கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன். Why? No, I want to keep working. இல்லைனா life is boring. I only have இவ்வளோ set of things to do. Cinema is very important to me. எனக்கு ஷூட்டிங், working atmosphere அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். I can't just always be by myself. It's also very spiritual for me, cinema, to be honest. So finally, as a closing thing, what you want audience to expect from Sai in expectation order you want us to wait for Sai? I would say regular run of the mill. I don't want to give the same cliche dialogues. நல்லா இருக்கும், ஃபேமிலி என்டர்டெயினர் இருக்கும், எல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லை, இட்ஸ் another effort by a different team and I want this pattern that ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு, அந்த மாதிரி இந்த பேட்டர்ன் கொஞ்சம் ஃபார்ம் ஆகணும். ஸோ ஐ வாண்ட் ஆடியன்ஸோட ஹெல்ப்னால தான் இதை பண்ண முடியும். இட்ஸ் ஆல் ஃபார் தெம் only. So I want audience to like this pattern. I'm sure you all will like it. So for this movie you sit and see இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டைரக்டர்லேருந்து ப்ரெஷரும் போயிடும். I want that thing to come in. So இந்த படத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். And it'll be a different film as for me as an actor வந்து it'll be a different role I'm playing. And also வந்து it's also like a statement that this boy Nakul வந்து I don't want that cliche thing that Nakul romance தான் பண்ணுவார், ஃபைட் நல்லா பண்ணுவார், இல்லை டான்ஸ் நல்லா பண்ணுவார், டான்ஸிங் படம் இருந்தால் அவர் நடிக்கட்டும். I don't want that. எந்த ரோல் இருந்தாலும் நக்குலால் முடியும், அந்த பையன் நல்லா பண்ணுவான், he can act well, அந்த மாதிரி ஒரு பேர் எனக்கு வேணும். I want to be everything. I want to do everything as much as possible, try everything. ஸோ இந்த படத்தை வந்து இன்னொரு கேரக்டராக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் இட் டஸ் வெல் அண்ட் ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். I would be very happy if that happens. Great. All the best for Sai and Thank you. all your future projects. Thank you, Rizwan. Thank you. With Sai கூட இன்னொரு விஷயம் which I really like about it is that in the producer especially, Manu Mohan, we call him Manu, pet name. Manu வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து ஹீஸ் ட்ரை டு டூ சம் திங்ஸ் வித் Sai. ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் இந்த படம் ரிலீஸ் ஆகணும், பெரிய ஹிட் ஆகணும் மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜ், சோஷியலாக கொஞ்சம் பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து சினிமா ஒரு பிக் மீடியம் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் குவைட் அ லாட். ஸோ ஒரு நல்ல மெசேஜ் வரணும், நல்ல மெசேஜ் இருக்கணும் எல்லாருக்கும். நாங்கள் வந்து தென்காசியில் வந்து ஷூட் பண்ணுறப்போ we are shooting in this place. அங்கே வந்து பேசிக்லி லைக் சுத்த தமிழில் சொல்லியிருக்கேன், மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு தென்காசி மலையில் வந்து குப்பை எப்படி நடமாடுறது? We have asked this question because we went for shooting over there. It is such ஒரு எம்டி பிளேஸ். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபாரஸ்ட் ரிசர்வ். அங்கே வந்து நீங்கள் பியர் பாட்டில்ஸை பார்க்கலாம், ஒடிஞ்ச பியர் பாட்டில்ஸ் குப்பையில் இருக்குது. We were very affected by it, especially Nazir sir and I. Nazir sir தான் அது மெயின்லி he saw that. நான் வந்து இந்த ஷார்ட்ரையோ இந்த ஷார்ட் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, நான் அந்த திங்கிங்கில் இருக்கேன். Nazir sir வந்து was very என்ன சொல்கிறது, கான்ஷியஸ் அபவுட் தீஸ் திங்ஸ். அவரே வந்து இந்த பாட்டில் எடுத்து he told me, sorry, இந்த பாட்டில் எடுத்து he told me, Nakul இந்த வீடியோ கொஞ்சம் எடு, I want people to know this. We took a video about this. ஏன்னா அங்கே அனிமல்ஸ் எல்லாம் அந்த பிளேஸை யூஸ் பண்ணுவாங்க. And if they get injured, now what's the use? நீங்கள் வந்து why spoil it? So as a social awareness, we thought that we should tell people that இந்த மாதிரி எவ்வளோ பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ் இருக்குது, மற்றவங்க கூட வந்து பார்க்கணும். இது யூஸ்வலாக இந்தியாவில் வந்து நம்ம ஸ்விட்சர்லாண்ட் போனோம், நம்ம ஆஸ்திரேலியா போனோம், அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஐடியா இருக்கும். எனக்கு எப்படின்னா அவங்க வந்து இங்கே வரணும். இட்ஸ் ஈக்குவலி பியூட்டிஃபுல். தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் தென்காசி ஃபர்ஸ்ட் டைம் நானும் தென்காசி பார்த்தேன். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் என் மைண்டில் ஃபர்ஸ்ட் தாட் வந்துச்சு, ஏன் நம்ம ஸ்விட்சர்லாண்டில் போய் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்?
You know, when you can do it over here, it's so beautiful. Locations here. Exactly. So this is so beautiful. அதை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அண்ட் வெளிநாட்டிலேருந்து வந்து இல்லைன்னா மற்ற ஊர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா இல்லை இந்தியாவிலே வந்து நார்த்லேருந்து சவுத் வந்தாங்கன்னா இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா என்ன இருக்கும்? We should not spoil it. Don't destroy our environment. So we really believe in that. Don't dirty. We follow Swachh Bharat. Sai follows Swachh Bharat. I follow Swachh Bharat. So அன்னைக்கு உட்காந்து wherever we have shot, we sat and we cleaned everything and we left the place. நாங்கள் எப்படி வந்தோம், we kept the place clean and we went back. Dirty இருந்தால் கூட we cleaned it and we went. So Sai has been doing that. I'm very proud of that in that way. I really like this interview a lot. It was very nice talking to Rizwan. வந்து ஒரு regular typical pattern interviews இல்லாமல் ஒரு heart to heart conversation over a cup of coffee அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ இது. I really liked it. And சார் அந்த ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இவங்க கூட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அது ரெகுலர் கொஷின்ஸ் இல்லாமல் it was a really intricate ஒரு I think very technical. I really liked that. So it was really nice talking to you, Rizwan. I would really like to wish filmwork.com all the very best. I really like your interviews, and someday I'm sure this is going to translate into something like Coffee with Karan, I'm sure, because it's really nice. In the mari the actors wish, in the mari interviews, I feel. So this has been really good and a great experience, and I'd love to do this again sometime.